தொழில்துறையிலையும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் திமுக வந்து ஒருத்தர் வந்து தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு. திமுகவை தீய சக்தி என விஜய் விமர்சித்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் TRB ராஜா பதிலளித்துள்ளார். வேலை துரிதமாக மிக சிறப்பாக இங்கே செயல்படுத்தப்பட்டு வேலைகள் பணிகள் மிக துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஒரு சென்ற பிப்ரவரி மாதம் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரு மார்ச் மாத இறுதியில் முழுமையான பணிகள் இங்கே துவங்கப்பட்டு இப்போ நடுவில் ஒரு இந்த போன மாதம் மழையில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் டார்கெட் நல்லபடியாக போயிட்டுருக்கு வேலை எல்லாமே. இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஜூலை மாதம் போல் இது முழுமையாக தயாராகும் என்று நம்புகிறோம். மிக சிறப்பான முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி பணி. மதுரையில் இது போன்ற பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் இல்லை. இதுவே முதல் பிரதானமான கட்டிடமாக இனி திகழும். 5,34,000 சதுரடி மொத்த பரப்பளவு. அதற்கு 12 மாடி, மொத்தம் 12 ஃப்ளோர்ஸ். அதான் G+12 ஒரு 12 மாடிகள். இதில் இந்த கட்டிடம் மிக பிரம்மாண்டமாக மாட்டுத்தாவணி நமது பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகாமையிலே இது அமைந்திருக்கிறது. இப்போதைக்கு ஒரு 15-20% வேலை வந்து முழுமையாக நடந்திருக்கிறது. இனி இந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்குலாம் போயிட்டதுனால இனி இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். இப்போவுமே ஃபவுண்டேஷன் வேலை தான் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இப்போ அது வேலை முடிச்சுட்டாங்க. ரொம்ப துரிதமாக இந்த வேலை நிச்சயமாக பிரம்மாண்டமாக வெகு விரைவில் ஒரு அற்புதமான கட்டிடம் வரும். இந்த இன்டீரியர் ஒரு ஷார்ட்டோ அந்த எக்ஸ்டீரியரோட எலிவேஷனும் கொடுக்க சொல்கிறேன். முடிஞ்சால் உங்கள் இதில் அதையும் போட்டுருங்க. சரி. இந்தியாவிலே சார் தமிழக திராவிட அரசு தான் வந்து முன்னோடியாக அந்த ஐடி துறையிலையும் இருக்கும், தொழில்துறையிலையும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் திமுக வந்து ஒருத்தர் வந்து தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு. அது திராவிட மாடல் அரசு வந்து தொடர்ந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காத வரலாற்று சாதனைகளை படைத்து வருகிறது. யாராக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் நிச்சயமாக பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். தேவையில்லாத அற்பத்தனமான கேள்விகளுக்கு, அற்பத்தனமான தூக்கத்தில் இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. சரிங்களா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.